ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கிக் கொண்டிருக்கும் கப்பல்களை மீட்க ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போரால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் முடக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்களில் 20,000 மாலுமிகள் நீண்ட நாட்களாக தவித்து வருகின்றனர். போர் நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அவை எதிர்பார்த்த பலனை தராததால் ஈரான் தனது 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தது. அதில் 30 நாட்களுக்குள் நிரந்தர தீர்வு காண வேண்டும், பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் மற்றும் அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் போன்ற நிபந்தனைகள் இடம்பெற்றிருந்தன. துவக்கத்தில் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று நிராகரித்த ட்ரம்ப், ஈரான் தனது செயல்களுக்கு இன்னும் சரியான விலையை செலுத்தவில்லை என்று விமர்சித்து வந்தார். தற்போது நிலவும் சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்ரூத் பதிவில், தனது பிரதிநிதிகள் ஈரான் நாட்டுடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக உள்ளதாகவும் இது அனைவருக்கும் நல்ல விடியலை தரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் அங்கு சிக்கியுள்ள கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற அதிரடி திட்டத்தை அவர் தொடங்கி வைத்துள்ளார். இதன் மூலம் நடுநிலையான மற்றும் எந்த பிரச்சனையிலும் சிக்காத கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து பத்திரமாக வெளியேற்ற அமெரிக்க ராணுவம் பாதுகாப்பு வழங்க உள்ளது. இந்த மனிதாபிமான நடவடிக்கையில் யாராவது குறுக்கிட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் மற்றொரு பக்கம் கடல் பகுதியில் பதற்றம் குறையவில்லை. நேற்று முன்தினம் ஈரான் அருகே சென்ற ஒரு சரக்கு கப்பலை மர்ம படகுகள் வழிமறித்து தாக்குதல் நடத்தின. இதற்கிடையில் ஈரான் புரட்சிகர ராணுவம் ஐக்கிய அரபு அமீரக எல்லைக்கு அருகில் இருக்கும் கப்பல்களை உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஏராளமான கப்பல்கள் துபாயை நோக்கி விரைந்து வருகின்றன. ஆனால் அமெரிக்காவின் இந்த பாதுகாப்பு திட்டம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளதால் அந்த பகுதியில் மீண்டும் மோதல் வெடிக்கும் சூழல் நிலவுகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் வழியாக தங்களுக்கு கிடைத்துள்ள அமெரிக்காவின் பதில்களை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் தெரிவித்திருப்பது ஆறுதல் ஏற்படுத்தியுள்ளது.